கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானாகிய பாஸ்டர் டேனியல் ராஜ், பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா அன்போடு கூட இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையே முற்றிலுமாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் அனுதின வாழ்க்கையை மிக மிக சுவராசியமாக மாறிவிடும். காரணம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நம்மை விளக்கரையம் கொடுத்து நம்மை தேவாலயமாக மாற்றி இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19-20 நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தேவ ஆலயமாக மாற்றினது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால் தான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! பரிசுத்த தேவன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பரிசுத்த தேவாலயமாய் நம்மை மாற்றி நம்மை பரிசுத்தத்துக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! லேவியராகமம் 11வது அதிகாரம் வசனம் 45 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா! நீங்கள் ஏழையாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் வியாதி உள்ளவராக இருக்கலாம், கர்த்தரை தொழுது கொள்ள முடியும், தரிசிக்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை நீங்கள் தரிசிக்க முடியாது. பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவாலயமாய் நம்மை மாற்றி பரிசுத்தத்துக்கென்றே தேவன் அழைத்திருக்கிறார். அவரோடு கூட நாம் உறவாட அனுதினமும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து மகிமையான காரியங்களை செய்து மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதனாலே நாம் நமக்கு சொந்தமானவர்கள, கர்த்தர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை விளக்கரையும் கொடுத்து கர்த்தர் வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 9 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமானவருடைய ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அதனால்தான் நாம் நமக்கு சொந்தமல்ல, கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டவருடைய அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம்! எந்த உலகத்தில் எந்த ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இதற்காக கர்த்தரை துதிப்போம். பரிசுத்த தேவன் பாருங்களேன், நம்ம அசுத்தத்திற்கல்ல தேவன் பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் உலகத்தில் ஒரே ஒரு ஜாதி, நாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். பரிசுத்த தேவனுக்கு ஹல்லேலூயா! இந்த ஆவியானவரை நமக்குள்ளே நாம் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அனுதினமும் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம ஆண்டவர் நடத்துவார், வெற்றிக்குள்ளே நடத்துவார், ஜெயத்துக்குள்ளே நடத்துவார். உங்கள் வாழ்க்கை முற்றிலும் ஜெயங்கொண்ட வாழ்க்கையாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா! தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன்.